அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் அம்மாவும் நீயே. எத்தனை நாள் ஆச்சு ஸ்டுடியோவுக்கு வந்து? என்னெல்லாம் இந்த கேள்விலாம் கேட்குறவெல்லாம் வச்சுக்காத. 3 நாள் ஆச்சுடா. ஸ்டுடியோ பக்கம் வரல, வீடியோ போடல. மக்களுக்கு வந்து நம்ம தினம் அன்றாடம் நடக்கிறத பேசிக்கிட்டு இருக்கோம். நீ இந்த மாதிரி 3 நாளாக லீவ் போட்டா எப்படி ஸ்டுடியோ ரன் பண்ணுறது? என்னெல்லாம் இந்த கேள்வி கேட்கறலாம் வச்சுக்காத. யாருன்னு தெரியுமா? யாரு? எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? யார் உங்க அப்பா? தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர். ஓ அப்படியா? அண்ணன் யாருன்னு தெரியுமா? தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர். தப்புதான், கேட்ட தப்புதான். இதுக்கப்புறம் எதனா பேசிய பாத்தியா? எதுவுமே பேச கூட நெக்கில் உட்காந்துக்கிறேன் பாத்தியா? அவரு அவங்க அப்பா? அவர் தான் அப்பனா. ஓ அப்போ சொத்து பிரித்து எழுதி வாங்கிடுவேன். பத்திரம் அமைச்சிருக்கேன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நாளைக்கு வராங்க. அது எப்படியும் ஒரு 10,000 கோடி. இதுக்கப்புறம் ஸ்டூடியோ பக்கம் வரமாட்டேன். ஐயா இந்த ஸ்டூடியோலாம் வேணா மதிப்பானா நீங்க? சி ஓ அப்போ நீங்க வந்து சிஎம் உடைய பையன். இப்போ நீங்க வந்து இதுக்கப்புறம் ஸ்டூடியோ பக்கம் வர மாட்டீங்க. ஸ்டூடியோவா? சி ஹேய் ஏப்பா இப்போ எதுக்கு வந்தீங்க? சும்மா கூப்பிட்டீங்க, பாதாம் கீர் வாங்கி கொடுத்தீங்களேன்னு வந்தேன். ஓ அந்த பாதாம் கீருக்காக வந்தீங்களா? அடப்பாவீங்களா? எல்லாரும் இப்படி கிளம்பிட்டா எப்படி அவர்த்தே? நீ ஒரு ஆள் ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே எனக்கு அப்பா அவர் தான் கிளம்பிட்டா எவ்வளோ சொத்து பிரித்து கொடுக்குறது? எத்தனை வீட்டில் எத்தனை கலவரம் வரும்போதோ யாருக்கு தெரியும். சரி அப்படியே உங்கள் அப்பாவன்ட்ட பேசி அப்பாவன்ட்ட பேசி அப்பா இந்த மேல்மா சிப்கார்டில் மேல்மா சிப்கார்டு இருக்குல்ல, செய்யாறு மேல்மா சிப்கார்டு, அங்கே வந்து நிலம் எடுக்கிறாங்க. அதை விட்டுருப்பா. எல்லாம் நம்ம ஜனங்க கஷ்டப்படாதீங்க. போலீஸை வச்சுலாம் மிரட்டுறாங்க, எம்எல்ஏ எம்பிலாம் வர மிரட்டுறாங்க. அவங்களெல்லாம் சொல்லி அந்த இடத்த கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விட சொல்லணும். சரி, நான் ஏவாவேல்கிட்ட பேச சொல்கிறேன். ஏவாவேல்கிட்ட ஃபோன் பண்ணி, மாண்புமிகு அமைச்சர் ஏவாவேல் இருக்கார்ல, ஆமாம், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேச சொல்லிவிட்டு உங்கள் லைனில் வரேன். அப்படியே அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு அதையும் கொஞ்சம் அப்படியே பேசி. சரி, அதுதான் கொஞ்சம் டவுட்டு. ஏன்? அது சட்ட சிக்கல் நிறைய இருக்குது. சட்ட சிக்கலா? ஆமாம். ஏன்? நான் பேசி பார்க்குறேன், எங்கள் அண்ணன்கிட்ட சொல்கிறேன். நான் சொன்னால் திட்டுவார் அப்பா. எங்கள் அண்ணன் மூலியமா சொல்லி அவர்கிட்ட சொல்லி பேச சொல்கிறேன். இல்லை அங்கேயே வந்து ஏதோ சொத்து வருதுன்னு கேள்விப்பட்டேன். பாகப்பிரிவினை பண்ணாங்க. இல்லை, எங்கள் அக்காவது. அது அக்கா அத்தை இது. அந்த பாகப்பிரிவினை எதனா வருது அந்த பக்கம்? அதை வந்து நாங்கள் தண்ணி, அதாவது மினரல் வாட்டர் இருக்குல்ல, அங்கே சோர்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பரந்தூர் விமான நிலையம் வந்தாங்கன்னா நாங்கள் தான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் முதல் பணக்கார லிஸ்ட்டில் இருக்கோம். இந்தியாவுக்கே போயிடுவோம். அம்பானி எல்லாரையும், பில்கேட்ஸு, பில்கிண்டன் எல்லாரையும் பரந்தூர் விமானமே எங்கள் பேரில் ஏறிடும். சிறப்பு. சரி, இவ்வளோ நேரம் பேசுறது போதும். மக்களுக்கு வணக்கத்தை சொல்லு. வணக்கம் மக்களே. கடந்த 2-3 நாளாகவே எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலுமே மீம்ஸாக பார்க்குறோம். என்ன மீம்ஸ் போகுதுன்னா, தலைவர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் இருக்காரு, நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்னை வந்து இளைஞர்கள்லாம் அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு எந்த இளைஞரும் அப்படி கூப்பிட்டதா நான் காதில் கேள்விப்படல. ஆனால் அவருக்கு யாரோ இன்னொன்று அவங்க பிள்ளையே அவர் அப்பான்னு கூப்பிட்டா தான் நான் பார்க்கறதே இல்லை. ஆமாம், தலைவர் தான் கூப்பிடுறாங்க. கரெக்டு தான். அது ஒரு அதுக்காக கூட மக்கள் வந்து கூப்பிட்றதுக்காக ஒரு இயக்கத்துக்காக சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஓகே. ஆனால் இந்த சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே எங்கே பார்த்தாலும் இந்த மீம்ஸ் தான் ஓடுது. அந்த மீம்ஸ் இல்லாமல் டாஸ்மாக்ல ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் உட்காந்து அதில் ஒரு ஆரம்பிக்கலாமா? அதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, அந்த மூலையில் பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகனும் அதை ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. பின்னாடி சீட்டில் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த காணொலி உங்களுக்காக. ஆரம்பிக்கலாமா? இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன். நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. இது அடுத்ததா இன்னும் ஒரு சில காணொலிகள் பார்த்தோம். அதுல ஒரு மீம்ஸ் கூட நிறைய போட்டிருந்தாங்க. அப்போ அவரு பேசி முடிச்சது இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருடைய மகன் உதயநிதி இருக்கார்ல, துணை முதல்வர், அவர் வந்து ஒரு மாதிரில பேசுறாரு. என்னோட அப்பா, அதாவது தமிழக முதல்வர் எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறாங்க, என்னையும் சேர்த்து எல்லாரும் அண்ணன் கூப்பிடுறாங்க. என்னடா இது பித்தலாட்டமா இருக்கு, என்னடா பண்ணி வச்சிருக்கேன் தமிழ்நாட்டை. இது எதுக்காகனா, அந்த சாருன்ற வார்த்தை, காருன்ற வார்த்தை, அந்த ஏதோ ஒரு மலம் கலந்தாங்களே, அதெல்லாம் இதை டைவர்ட் பண்ணி மொத்தமா சேர்த்து அப்பால வந்து நின்று. சரி, அந்த
நம்ம மக்கள் அப்படி தானே ஞாபகம் மறதியால எல்லாத்தையும் அதான் ஒரு விஷயம் வந்தால் இன்னொரு விஷயத்த மறந்துடுவாங்க. அது மக்களுடைய இயல்பு அதுதான் கவர்மெண்ட்டும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எதிர்கட்சிகளும் அதை தான் வந்து இன்னைக்கு கையில் எடுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு அவங்க ஒரு பக்கம் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம முக்கியமாக பேச வேண்டிய இன்னைக்கு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 2 முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று மேல்மா சிப்கார்டு விவகாரத்தில் அதுதான் அன்றைக்கே முடிஞ்சு போச்சு, மறுபடியும் எதுக்கு அந்த கதை எடுக்கிறீங்க? இல்லை, இப்போ என்ன நடந்ததுன்னா ஒரு கடந்த சில வாரங்களாக அந்த மக்களுக்கு வந்து த்ரெட்னிங் இருக்கிறதா பேசுகிறாங்க. எப்படி யார் மூலமாக மிரட்டல் வருதுன்னா, பொதுவெளியிலேயே இவர் நம்ம எம்பி, இந்த தொகுதியோட எம்பி தரணிவேந்தன், இந்த செய்யாறு தொகுதியோட எம்எல்ஏ திரு ஜோதி அவர்களும் 2 பேருமே சொல்றாங்க, தவறான தகவலை பரப்பாதீங்க, பரப்புனீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அறிக்கை விடுறாங்க. பத்திரிகையாளர் இதுலயே பேசுறாங்க, மீட்லயே பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் வந்து இன்னும் ஒரு சில காணொலிகள்லாம் பார்த்தோம், அவங்க உருவ பொம்மை எரிக்கிறதுக்காக போயிருக்காங்க. யாருடைய உருவ பொம்மையை? அந்த எம்பியோடைய உருவ பொம்மை எரிக்கிறதுக்காக. அந்த ஊர் பேர் வந்து பார்த்தோன்னா இளநீர் குன்றமோ ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க, சரியா தெரியல. அந்த மேல்மாவட்டம் சுற்று தர்மாபள்ளம் இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த ஊரில் இருக்கவங்க இந்த வேலையை செய்யும்போது அப்போ வந்து போலீஸார் போய் இவங்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு பெரிய அளவில் பிரச்சனை ஆச்சு. இந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 500-600 நாள் தொடப்போகுதுன்னு நினைக்கிறேன். தொடர் போராட்டத்தில் இருக்காங்க. இந்த தொடர் போராட்டத்திலேயே மீறி நிலம் வந்து அளவு எடுத்திருக்கிறதா பேசுகிறாங்க. மீண்டும் ஆமாம், அந்த தொடர் போராட்டத்தில் அது பக்கம் நடந்துட்டு இருக்கு. இவங்க பார்த்து நிலம் அளவு எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது சம்மந்தமாக அந்த மக்கள் வந்து போராட்டத்தை தீவிரப்படுத்த இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதை வந்து தவறான செய்தியை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தோட எம்பி தரணிவேந்தன் அவர்கள் பேசுகிறாரு, ஜோதி அவர்களும் பேசுகிறாரு. இது வந்து மக்களை வந்து மிரட்டும் துணியில் இருக்கிறதா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. ஆமாம், இன்னைக்கு இப்போ நானுமே அந்த அறிக்கையில் படித்தேன். இந்த மக்களுடைய கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு காட்டமான. ஏன்னா முதல்ல வந்து களத்தில் நின்றதும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் தான். அதே மாதிரி அந்த மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் அவர்கள் தான் அந்த களத்தில் வந்து நின்று அவங்களுக்காக போராடி. இப்போ இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த டைமில் வந்து மறுபடியும் உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகளில் ஒரு பக்கம். இன்னும் ஒன்று, நம்ம இந்த பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்துகிட்டே தவறாம ஒரு நாள் தவறாம, அதாவது நம்ம நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணாலே ஏதாவது ஒரு பாலியல் அந்த விளையாட்டு செய்திகள், வானிலை அறிக்கை அந்த மாதிரி வந்து ரெகுலராக பாலியல் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஒன்று வந்து முக்கியமாக இந்த பழவந்தாங்கல்ல ரயில்வே ஸ்டேஷனில் பெண் போலீஸு நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு இறங்கி போயிருக்காங்க. அப்போ வந்து போதையில் இருந்த அந்த ஆசாமி என்ன பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணுட்டு வந்து தங்கச்சைனை பறிச்சுட்டு உடனே இந்த மாதிரி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. அதில் இருக்கிறது என்ன முக்கிய காரணம்னா, அங்கே அந்த பழவந்தாங்கல் ரயில் நிலையத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்பில் இருந்து குடிச்சிட்டு வரவங்க எல்லாருமே, அதாவது அங்கே வர பயணிகள், ரயில் பயணிகளை தொந்தரவு செய்யும் விதமாக படிக்கட்டில் அமர்றதும், படிக்கட்டில் குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறதும், இதே மாதிரி தோணிலேயே அடிக்கடி இருக்கிறதா அங்கே தகவல் சொல்லிக்கிறாங்க. அதோடு சேர்த்து அங்கே இருக்க ஒயின் ஷாப்பையும் அங்கேருந்து எடுக்கணுன்றதுக்காக மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் தினமும் நியூஸாக வந்துட்டுருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்க. இப்போது ஏடிஎம்கே வந்து கோட்டையில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. ஆமாம், அந்த கோட்டையில் மீட்டிங்கில் ஒரு சலசலப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இரட்டை இலை சின்ன முடக்கம் சம்மந்தமாக 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த இடத்துல ஒரு தொண்டர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு சேவலை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல காட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். சேவலை எதுக்காக காட்டுறாரு அப்படின்னு சொல்லி உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனே சுதாரிச்சுக்கிறார். ஏன்னா இவங்களுக்கு முதல்ல ஜெயலலிதா அவர்கள் அந்த சேவல் சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. அது வந்து நல்ல ஒரு வேல்யூவா இருந்தது. அன்னைக்கு இரட்டை இலை வரதுக்கு முன்னாடி சேவல் தான் இவங்க கையில இருந்தது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, அந்த இரட்டை இலை போனாலும் பரவாயில்ல, நம்ம சேவலை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தொண்டர் வந்து தூக்கி கட்ட உடனே வந்து நம்ம எடப்பாடி அவர்கள் பேசுறத சொல்லிட்டு அங்கே ஒரு மீட்டப் ஒன்று போட்டிருக்காங்க. எங்களுடைய பலம் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. அடுத்ததா 20ஆம் தேதி சென்னையில் மிகப்பெரிய ஒரு தொடர் முழக்க போராட்டம் நடக்க போகிறதா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இந்த போராட்டம் நடக்க போகிறதா. சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாக இந்த போராட்டம் வந்து தொடர் போராட்டமாக நடக்க போகிறதாகவும், இதில் முக்கியமான சில கட்சிகள் ஆதரவு கொடுத்தாங்க. கட்சிகளே தாண்டி அமைப்புகள் கட்சிகளும் கொடுத்துருக்காங்க. இப்போது புரட்சி பாரதம் கட்சி, டிடிவி தினகரனுடைய அமமுக, ஆமாம் அது ஒரு பக்கம்.
அடுத்ததா வந்து நிறைய கட்சிகள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகள். ஆமா, அப்புறம் இந்த செல்வகுமார் அப்படி தமிழ் தென் மாவட்டங்கள் இருக்க எல்லாமே வந்து இப்போ செல்வகுமார்னு ஒரு தமிழ் தேசம் கட்சியோட அந்த மாதிரி நிறைய பேர், அது மாதிரி இந்த வண்ணார் குழவர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில அறிக்கைகள்லாம் பார்க்க முடியும். அந்த பட்டியலில் இல்லாத சில அமைப்புகளும் இப்போ அறிக்கையா விட்டுட்டு இருக்காங்க. நானும் பண்றோம். அதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, திரு சீமான் அவர்களுமே இந்த இதுக்கு வந்து நாங்கள் கூப்பிட்டுருந்தா வந்திருப்போம் நாங்கள் இது பண்ணிருப்போமே அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு. அப்புறம் அது வந்து பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. 20ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு தொடர் முழக்க போராட்டம் சென்னையில் அன்புமணி தலைமையில் பாமக முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்தில் எல்லா கட்சிகளுமே கலந்துக்கிறாங்க. இது ஒரு பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளாக இருக்கும். அது வந்து பேசும் பொருளாக பேசும் பொருளாகும். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசியலில் இது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். அடுத்த எலெக்ஷனில் இன்னைக்கு நல்லா எல்லாம் யோசித்து பாருங்கள். இந்த ஒரு அறிக்கை வந்து அடுத்த எலெக்ஷனில் வரப்போகிற நம்ம எம்எல்ஏ எலெக்ஷனில், சட்டமன்ற தொகுதி எலெக்ஷனில் என்ன ஆக போகுதுன்னா, எல்லாருமே தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்லி அறிக்கையாக விட போகிறாங்க. எல்லா அறிக்கையுமே வரும். சட்டமன்ற தேர்தல் மேனிஃபெஸ்டோல விடுவாங்க. மேனிஃபெஸ்டோல கம்பல்சரி இது வந்து ஆட் ஆகிடும். அப்போ வந்து இன்னைக்கு நடத்த போற இந்த போராட்டம் அதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் இதே அன்புமணி ராமதாஸ் தொடங்கியது தான். முதல் நாள் முதல் கையெழுத்து போற முதல் இருக்குன்னு 2016 தொடங்கினாரு. அதே காப்பி அடிச்சு டிட்டோவா திமுக சரி, அண்ணா திமுக சரி, சீமானும் சரி, மற்ற எந்த கட்சியா இருந்தாலும் அறிக்கை விடுறப்ப அந்த அறிக்கையில விடுறதோட சரி மது ஒழிப்புன்ற பேர் கண்டிப்பா வருது. ஆனா அதை யாரும் செயல்படுத்தல. அது ஒரு விஷயம் இருக்கு. அது நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க தான் போறோம். அடுத்ததா அது முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே என்ன நடக்குதுன்னா, கும்பகோணத்துல சமுதாய சமய நல்லிணக்க மாநாடு இவர் டாக்டர் ஐயா அவர்கள் நடத்துறாரு. இதுலையுமே நிறைய அமைப்புகள் கலந்துக்கிறாங்க. அது மாதிரி வந்து பார்த்தோன்னா அது பிரம்மாண்டமாக நடக்குது அப்படின்ற மாதிரி குடந்தையில் மயிலாடுதுறை நடக்குது. அந்த இடத்துல வந்து இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் வந்து தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. வன்னியர் சங்கம் ஏற்பாட்டில் இருந்தாலும் கூட நிறைய அமைப்புகள் இதில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம இப்போ ரெகுலராக போயிட்டு இருக்க ஒரு ஹாட் டாபிக்ஸில் இது ஒரு முக்கியமானது. ஆனால் நம்ம திரும்பவும் எந்த இடத்துக்கு வந்து நிற்கணும் அப்படின்னா, இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, திமுக சார்பில் கிரிக்கெட் போட்டியானது நடந்தது. சிரிப்பு. திமுக சார்பில் நடத்தப்பட்ட அந்த கிரிக்கெட் போட்டியில எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாவது காசு அதிகமா வச்சிருந்தா ஏதோ எங்க மாதிரி ஆளுநர் போட்டவங்க யாருக்காவது கொடுத்து உதவலாம். ஆமா, ஏதோ ஒரு அன்னதானம். அவங்களுக்குள்ளேயே ஒரு கிரிக்கெட் ஷோ வச்சுக்கிட்டாங்க. ஆமா, தொழில்துறை அமைச்சர் வந்து 2 கப்பை வாங்கி கட்டி பிடிச்சிட்டு ஜெயிச்சிட்டோம் உலக கோப்பையை வாங்கி மகிழ்ச்சியில் இருக்க மாதிரி பண்றீங்க. எனக்கு புரியல. அவர் 2மே வச்சிருந்தாரு. அவர் வந்து வின்னர் ரன்னர் 2மே வச்சிருக்காரு. எப்படி ஒரு ஆளால? அது ஒரு டிராமா. அதாவது எப்படி சொல்றதுன்னா, பல பிரச்சனைகள்ல இதை டைவர்ட் பண்ணி மொத்த மீடியாவோட ஃபோக்கஸும், அதுவும் இந்த மானங்கெட்ட மீடியா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்களா, எல்லா ஃபோக்கஸுமே அவங்க மேலே தான் இருக்கு. ஏதோ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி தான் போச்சு. இதில் இது நம்ம முக்கியமாக பேச வேண்டியதுன்னா, நம்ம மேயர் பிரியா இருக்காங்கல்ல, அக்கா, மாண்புமிகு மேயர் பிரியா, சென்னை மேயர், அவங்க என்ன பண்ணாங்க, வைடு போடுறாங்க. அந்த பால் பேட்டை நீட்டினா கூட எட்டாது, அவ்வளோ தூரத்துக்கு அந்த பால் போகுது. அக்கா அடிங்கக்கா. அதுல இன்னொரு வேற நடந்துச்சு. நீங்க ஊர் தான் ஏமாத்துறீங்க பார்த்தா உங்களுக்குள்ளே நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. அது வந்து அந்த பால் அவங்க பேட்ல பட்டு அவங்க கேட்ச புடிச்சிட்டாங்க. போல்ட் ஆயிடுச்சு. உடனே அம்பையர் அங்க இருந்து நோ பால்னு கை காட்டுறாரு. எங்கடா இருந்து வந்தீங்க? எங்கதான் ஏமாத்துறீங்கன்னு பார்த்தா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்களே. எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க. அது கொஞ்சம் செமையா இருந்துச்சு. அது ஒரு டாபிக் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதுல வேற நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னும் வின்னரும் அவரே, ரன்னரும் அவரே, 2 கோப்பையை கையில வச்சுட்டு அப்படின்ட்டு அது ஒரு பக்கம். அது இல்ல, ஓட்டி ஜெயிச்ச அப்புறமா தொழில்துறை அமைச்சர் வந்து ஏதோ ஒரு இது மோகத்துல ஏதோ பேசியிருக்காரு. அந்த வீடியோ வந்து ஒன்று லீக் ஆகி, ஆமா, அதுவும் ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கு. அந்த வீடியோ என்ன அப்படின்னா, அவர் கொஞ்சம் ஏதோ பேசுறது போதையில பேசுற மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் போடுறாங்க. ஆனா அதோட உண்மை தன்மை தெரியாது. ஏன்னா அன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கிரிக்கெட் விளையாடி இருப்பார்ல, அந்த டயர்டா இருக்கும். அந்த டயர்டா பேசினாரா தவிர மற்றபடி அந்த மாதிரி குளுக்கோஸ் மாதிரி ஏதாவது போட்டிருக்கலாம். நீ சொல்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி போதையில இருந்ததுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது காலையில இருந்து நம்மளே 200 ரூபா பீஸ்ன்னு சொல்ற போறாங்க. அப்படிலாம் கிடையாது. இருக்கிற விஷயத்த பேசணும்ல, அதனால சொல்லிக்கிறேன். மீண்டும் இந்த மாதிரி ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.